திருவள்ளூரில் வீட்டிற்குள் வைத்து பெண்ணிடம் பாலியல் சில்மிஷங்களில் ஈடுபட்ட இன்சூரன்ஸ் நிறுவன ஊழியர் காவல் நிலைய வாசலில் வைத்தே அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அப்பாவி இளைஞர் கொலைகாரனாக மாற காரணம் யார்? திருவள்ளூர் அடுத்த அன்னதாசன் நகர் பெரியார் தெருவைச் சேர்ந்தவர் 46 வயதான ராபர்ட். இவர் காக்கலூர் பகுதியில் உள்ள ஸ்ரீராம் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் ஆடிட்டராக பணிபுரிந்து வந்தார். அதே வளாகத்தில் இந்தியா பில்டிங் ஹோம் லோன் என்ற நிதி நிறுவனத்தில் 26 வயதான ஒரு பெண் பணிபுரிந்து வருகிறார். பணியை முடித்த இளம் பெண் லிப்டில் வரும்போது லிப்டிற்குள் ராபர்ட் இருந்திருக்கிறார். இருவர் மட்டுமே லிப்டிற்குள் இருந்த நிலையில் இளம் பெண்ணை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்த ராபர்ட் பாலியல் சில்மிஷங்களை செய்திருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட இளம் பெண் திருவள்ளூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ராபர்ட் மீது புகார் அளித்தார். புகாரின் பேரில் ராபர்ட்டை விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு போலீசார் அழைக்க அவரும் வந்து ஆஜரானார். விசாரணை முடிந்து காவல் நிலையத்திற்குள்ளிருந்து வெளியே வந்த ராபர்ட்டை பெண்ணின் சகோதரர் மௌலி வழிமறித்து கடுமையாக தாக்கினார். ராபர்ட்டிற்கு ஏற்கனவே முதுகுத்தண்டில் பிரச்சனை ஏற்பட்டு ஆபரேஷன் செய்த நிலையில் மௌலி தாக்கியதில் அவர் காவல் நிலைய வாசலிலேயே சுருண்டு விழுந்தார். ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் வந்து பரிசோதனை நடத்த அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். உடனே மௌலியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அக்காவிடம் அத்துமீறிய நபர் மீது தம்பிக்கு ஏற்பட்ட கோபம் நியாயமானதுதான். பெண்ணிடம் அத்துமீறிய நபரை போலீசார் உடனே கைது செய்திருந்தால் கொலையும் நடந்திருக்காது. அப்பாவி இளைஞனும் சிறை சென்று இருக்க மாட்டார். தவறு செய்த நபரை போலீசார் கைதும் செய்யவில்லை. காவல் நிலைய வாசலில் நடந்த தாக்குதலை தடுக்கவும் இல்லை. உண்மையில் இந்த கொலைக்கு யார் காரணம்?